கத்தாரில் உள்ள முக்கிய இயற்கை எரிவாயு சுத்திகரிப்பு மற்றும் ஏற்றுமதி முனையத்தில் நேரிட்ட பயங்கர வெடிவிபத்து உலக அளவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த விபத்தில் குறைந்தது 54 பேர் காயமடைந்த நிலையில் 18 பேரை காணவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. என்ன விவரம் பார்க்கலாம். கத்தாரின் பிரதான LNG மையமான ராஸ் லாஃபான் தொழிற்துறை நகரில் உள்ள ஃபர்சான் எரிவாயு ஆலையில் பயங்கர விபத்து ஏற்பட்டுள்ளது. முன்னதாக கடந்த மார்ச் மாத தொடக்கத்தில் ஈரானிய ஏவுகணை ஒன்று ராஸ் லஃபான் வளாகத்தை தாக்கியதில் அது பெரும் சேதத்தை ஏற்படுத்தி பின்னர் அணைக்கப்பட்டது. அந்த முந்தைய தாக்குதல்களின் காரணமாக கத்தார் ஏற்கனவே அங்கு உற்பத்தியை நிறுத்தியிருந்தது. இதன் காரணமாக ஏற்பட்ட சில தொழில்நுட்ப நிறுத்தங்களுக்கு பிறகு ஊழியர்கள் இந்த ஆலையை மீண்டும் இயக்க முயன்றபோது எதிர்பாராத விதமாக இந்த வெடிவிபத்து ஏற்பட்டு பின்னர் கடுமையான தீ விபத்தாக மாறியது. இந்த விபத்தில் சிக்கி இதுவரை 54 பேர் காயமடைந்துள்ளனர் என்று கத்தார் உள்துறை அமைச்சகம் உறுதிப்படுத்தியுள்ளது. விபத்து நடந்து பல மணி நேரங்கள் கடந்தும் இன்னும் 18 ஊழியர்களை காணவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கத்தாரின் சர்வதேச தேடுதல் மற்றும் மீட்பு குழுவினர் சிவில் பாதுகாப்பு படையினருடன் இணைந்து காணாமல் போனவர்களை தீவிரமாக தேடி வருகின்றனர். இந்த விபத்து ஒரு தொழில்நுட்ப கோளாறு காரணமாகவே ஏற்பட்டுள்ளதாக கத்தார் அரசு தெரிவித்துள்ளது. மேலும் தற்போதைக்கு தீ முழுமையாக கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் பொதுமக்களின் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல் விளைவிக்கும் வகையில் நச்சுவாயு கசிவு ஏதும் ஏற்படவில்லை என்றும் கத்தார் எனர்ஜி நிறுவனம் அறிவித்துள்ளது.